வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க ஆதரவாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிதாக இப்போ பல பேர் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இந்தி திணிப்புன்ற வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது இந்தி திணிப்பு கிடையாது, மூணாவதாக ஏதோ ஒன்று திணிக்கிறாங்க, அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு பனையூரிலிருந்து சிலர் இப்போ பேசுகிறாங்க. நான் நிரம்ப எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இருக்கு, அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார். தோற்று போனார் என்பதை விட தொலைந்து போனார். அதை இட்டு நிரப்பத்தான் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். முடிஞ்சு போச்சு. அதை இட்டு நிரப்பத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. ஒரு தொண்டை நாடு, நடுநாட்டில் செல்வாக்குள்ள ஒரு சிரிந்திருக்கிற ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் ஒரு ஒரு நிழல் பட்ஜெட் போடுவாங்க. மண் சார்ந்து மொழி சார்ந்து சிந்திச்சாங்க. அவங்களுக்கும் போச்சு. பிறகு ஒரு சாதி பின்புலம் இருக்கிறது, ஒரு நட்சத்திர தகுதி இருக்கிறதுன்னு சரத்குமார் ஒரு கட்சியை தொடங்கினார். பிஜேபி கட்சியில் கொண்டு போய் குறைந்த விலைக்கு வித்துட்டார். யாரும் செய்ய முடியல. இந்த மாற்று அரசியலுக்கான தேவையை சரியாக புரிந்து கொண்டு இவர் வருகிறார் அப்படின்னு நான் நினைச்சேன். திமுக பட்டத்தையான அதை யாரும் அசைத்து பார்க்க முடியாதுங்கிறது ஒரு கட்டம். ஆனால் ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு வடிவத்தில் வரணும். அப்படி அதிமுக இருந்துச்சு, அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்தை இவன் ஃபில்லப் பண்ணுவான் விஜய். ஏன்னா அவன் பின்னால் வாலிபர்கள் மொய்த்து கிடக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சேன். ஏமாந்துட்டேன். ஏன்னா முற்றிலும் ஒரு தமிழ் அடையாளம் உள்ள ஒரு நடிகர் அவர். ரஜினிகாந்த் வருகிறார்னு சொன்ன பொழுது நான் கடுமையாக பயங்கரமான விமர்சனம் நான் வச்சேன். தாங்கி கொள்ள முடியாத விமர்சனம் வச்சேன். என்னை தாக்குவதற்கெல்லாம் ரஜினி ரசிகர்கள் முயற்சித்தார்கள். அதெல்லாம் நான் கண்டு பயப்படலை. ஆனால் இவருக்கு தமிழ் அடையாளம் இருக்குது, இவர் அதை செய்திருவார், இந்த பாப்புலாரிட்டி அவர் சரியாக பயன்படுத்துவார்னு நினச்சேன். இவர் இன்னும் பாயாசத்தையே தாண்ட முடியாமல் பரிதவிக்கிறார். இப்போதான் 2வது மேடையில் பேசுகிறாரு, அதுக்குள்ளேயே எதிர்பார்ப்பை கைவிடுறீங்க இல்லையா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு மகாநாடு நடத்துகிறாய், அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் 5 பேர் இறந்து போகிறார்கள். அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க கூட அவர்கள் வீட்டுக்கு உங்களால் போக முடியல. அந்த மாநாடை நடத்தின கலை நயத்தோடு நடத்தின பந்தல் போட்டு தந்த அவருக்கு ஒரு கடையாளி அணிவிக்கிறீர்கள், பனையூருக்கு வர சொல்லி அணிவிக்கிறீர்கள். மாநாட்டுக்கு இடம் தந்தவருக்கு நன்றி தெரிவிக்கிறீர்கள், சோறு போடுகிறீர்கள். பனையூருக்கு கூப்பிட்டு போடுறீங்க. பனையூருக்கு போகிறத விட பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி ஒரு கொடுமையை அந்த தொண்டர்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எளிதில் அணுக முடியாதவர் என்பதை விட என்ன நினைக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாத புதிராக அவர் இன்றைக்கு இருக்கிறார். குழப்பவாதியாக இருக்கிறார். ஆமாம், குழப்பவாதியாக இருக்கிறார். இந்த அணுகுமுறை நல்ல முறை. என்னது? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. இது நல்ல முறை. சரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டல. இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கு தடையில்லா சான்றிதழ் மாநில அரசு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு அறிவிச்சுட்டான். ஒரு சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கினால் அதை வைத்துக்கொண்டே இன்னும் 4 பள்ளி தொடங்குவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். கேட்டாரா? திசாநாயகா, இலங்கையின் புதிய அதிபர் டெல்லிக்கு பட்டண பிரவேசம் வந்த பொழுது அவர் டெல்லியில் இருக்கும் பொழுதே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார்கள். ஏன்னு கேட்டாரா? கேட்கல. அதை தாண்டி இன்றைக்கு ஒரு கட்டற்ற அதிகாரம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில் ஒரு ஒரிசாவை சார்ந்த ஒரு அமைச்சர் 2252 கோடி 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்படுகிற தொகையை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன் என்று சொல்லுகிற பொழுது, தம்பி விஜய்க்கு அந்த கூட்டத்தில் அந்த ரூபாயாவது கொடுங்கன்னு சொல்ல முடியலையே. 43 லட்சம் மாணவர்கள் கூட அவருக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் வரலன்னா இதை விட வரலாற்று சோகம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, 67இல் அண்ணாவும் 77இல் எம்ஜிஆரும் ஏற்படுத்திய பிளவை போல ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட போகிறது. எம்ஜிஆருக்கு நிகராக அவரை கருதுறாங்க அவர் கட்சிக்காரங்க. அவரும் கருதி கொள்ளுகிறார். எம்ஜிஆர் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் அப்படின்னு கருப்பு சிவப்பு கொடிய வெள்ளித்திரையில காட்டினவர்.
உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு உதட அசைக்கிற பொழுது அந்த சின்னத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், அது கடமை என்று சொன்ன பொழுது திமுக என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சக்திக்கு தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்ததை மாதிரி ஒரு கௌரவத்தை எம்ஜிஆர் உருவாக்குகிறார். அதை தாண்டி அவர் வள்ளல் என்று வேடம் போடவில்லை, வள்ளலாகவே வாழ்ந்தார். எம்ஜிஆரை பற்றி 10 நாள் பேசணும், அவ்வளவு செய்தி இருக்கு. வள்ளல் என்று போடும் வேடம் அப்படின்றதுக்கும் வள்ளலாக வாழுவதற்கும் என்ன வேறுபாடு விஜயையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டா? இவங்க வள்ளல் மாதிரி நடிக்கிறாங்க, அவர் அப்படி இல்லை. அவர் கோட்டையிலிருந்து இங்கே வர்றார், எங்க ராமாவரம் தோட்டத்துக்கு பொதுப்பணித்துறை ஊழியர். ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற நந்தவனத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை ஊழியர், அரசு சம்பளம். அவன் அணிந்திருந்த சட்டையினுடைய இந்த தோல் பகுதி கிழிந்திருந்ததை அவர் பார்த்தார். அவருக்கு உற்ற துணையாக இருக்கிற அப்புவை கூப்பிட்டு அந்த தண்ணி பாய்ச்சினவனுக்கு பேர் என்னன்னு கேட்டுட்டு 4 மணிக்கு என்னை பார்த்துட்டு போன்னு சொன்னார். அப்பு போய் அவர்கிட்ட 4 மணிக்கு தலைவரை நீங்கள் பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அவன் நடுங்கிட்டான், எந்த தவறும் செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி தண்டனைன்னு. 4 மணிக்கு ஆகுறதுக்கு முன்னாடியே வெளியேறிட்டான். எம்ஜிஆர் அவருக்காக காத்திருக்கிறார் தோட்டத்தில். அவன் வரலையே, 4 மணி ஆச்சு அப்படின்னு அவர் போயிட்டாருன்னாங்க. உடனே கூப்பிட்டு ஒரு 12 ஷர்ட்டு 12 பேண்ட், அவன் வீடு போய் சேருறதுக்கு முன்னாடி இது போய் சேரணும்னார். சேர்ந்துடுச்சு. இதுக்கு பேர் எம்ஜிஆர். எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா தம்பி ராமாவரம் தோட்டத்துக்கு போயிருக்கீங்களான்னு தெரியாது, இப்படி ஒரு டைனிங் டேபிள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அவ்வளவு நீளம். தன் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம விட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய மானுட பற்றாளம். அந்த கிரேஸ் யாருக்கும் வராது. அதுதான் எம்ஜிஆர். இவர் அப்படி தன்னை நினைச்சுக்கிட்டா அனுதாபம் தெரிவிப்பதை தவிர வேற வழி இல்லை. அண்ணா ஒரு நாள் 36 ஊர்ல பேசுறார். ஒரே நாள்ல 36 ஊர்லயும் 36 கதை சொல்றார். அண்ணாவை அழைத்து கொண்டு சென்றவர்கள் வியந்துட்டாங்க. சூலூரில் தொடங்கினேன், தொழுதூரில் முடிந்ததுன்னார். சூலூர் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். தொழுதூர் எங்க? விழுப்புரம். சூலூரில் தொடங்கினேன், தொழுதூரில் முடிந்தது அப்படின்னாரு. அண்ணா ஊத்தங்கரையில் பேசுறதுக்கு தேதி கொடுத்துட்டாரு. புறப்பட்டு போகிற பொழுது கார் பழுதாகி விட்டது. இன்னி மெக்கானிக் இங்கே கிடப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு சரி செய்ய கொண்ட அடுத்த காலை புலர்ந்தாச்சு வேலை பார்த்து. சரி சென்னைக்கு போகலான்னு அண்ணாவுக்கு கூட போன நண்பர் ராஜகோபால் சொல்கிறார். அண்ணா சொல்லுகிறார், ஊத்தங்கரையில் கூட்டம், ஏற்பாடு செய்தவண்ட வருந்துகிறேன்னு சொல்லிட்டாவது போயிட்டு வரணும், ஊத்தங்கரைக்கே விடுங்கன்னு சொன்னார். மீண்டும் ஊத்தங்கரைக்கு காலை 10:30 மணிக்கு கார் போய் சேருகிறது. நேற்று 10:30 மணிக்கு காத்திருந்த கூட்டம் காலை 10:30க்கும் காத்திருந்தது. இந்த ரெக்கார்டை உலகத்தில் எந்த தலைவனும் செய்ததில்லை. நீ விக்கிரவாண்டியில் பேசுனதே திருப்பி பேசுறியே, பாயாசம் பாசிசம்னு. நீ என் தம்பி உதயநிதி கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டார். எவ்வளவு தருகண்மையும் துணிச்சல் இருந்தால் இதை சொல்ல முடியும், சொல்லிட்டார். நீ போடுற ஹேஷ்டேக்லையும் கெட் அவுட்னே சொல்றேன்னா, வெறும் கெட் அவுட் தான், சொல்லல, வெறும் கெட் அவுட்னு போடுறேன்னா அப்ப இன்னொரு வார்த்தையை கடன் வாங்கித்தான் காலம் கழிக்க வேண்டியது இருக்கிறே தவிர உனக்குன்னு ஏதாவது திங்கிங் இருக்கா? இல்லை. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.